4 நகரங்களுக்கு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்று உறுதியான நிலையில் மத்திய குழு தரப்பிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் 1684 பேர் கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழுவானது சென்னைக்கு வந்திருக்கிறது. இந்த குழு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள், அது சார்ந்து மேற்கொள்ளப்படும் மருத்துவ சிகிச்சைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருக்கிறது. அகமதாபாத், சூரத், ஹைதராபாத், சென்னை ஆகிய நகரங்களுக்கு இந்த குழு பயணம் செய்ய இருக்கிறது. தற்போது முதல் முறையாக இந்த குழு சென்னைக்கு வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, மத்திய குழு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக சென்னைக்கு வருகை தந்திருக்கிறது. இது குறித்த விவரங்கள். கொரோனா பாதிப்பு குறித்த ஒரு ஆய்விற்காக தற்பொழுது சென்னைக்காக தனி மத்திய குழுவை அமைத்து மத்திய உள்துறை அமைச்சகமானது தற்போது உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அந்த குழுவானது இன்று தங்களுடைய பணிகளை தொடங்கும் எனவும், கொரோனா பாதிப்பில் தமிழகத்தில் திடீரென பாதிப்புகள் அளவுக்கு அதிகமானது ஏன் எனவும், ரேபிட் கிட்டுகளுடைய தரம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான முக்கிய ஆய்வுகளை அவர்கள் நேரில் சென்று பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்த இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக ஊரடங்கு நடைமுறைகளானது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் அந்த குழுவானது நேரில் சென்று ஆய்வு செய்ய இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய கூடுதல் செயலர் ஒருவருடைய தலைமையில் இந்த குழுவானது இன்று சென்னை வர இருக்கிறது. மிக முக்கியமாக தலைமை செயலருடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் ஆய்விற்கு செல்ல உள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 2 நாட்களுக்கு சென்னையில் ஊரடங்கு எவ்வாறு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு செயல்படுத்தப்படுகின்றன, ரேபிட் கிட்டுகளுடைய தரம் எவ்வாறு இருக்கின்றன, பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் மருத்துவ உதவிகள் எவ்வாறு இருக்கின்றன, மருத்துவமனைகளுடைய தரம் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு மிக விரிவான ஆய்வுகளை நடத்தி அதன் பின்னர் அதன் தொடர்பான அறிக்கையை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி சுசித்ரா. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழு சென்னை வந்திருக்கிறது. அகமதாபாத், சூரத், சென்னை உள்ளிட்ட 4 நகரங்களுக்கு பயணம் செய்து இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. சென்னையில் அதிகபட்சமாக நேற்றைய தினம் பொறுத்தவரை 400 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ள நிலையில் மத்திய குழுவினுடைய ஆய்வை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.